சின்ன வயசுல நாங்களுமே இப்படித்தானே அடிபட்டு வாங்குற நாங்கள். அன்னைக்கு ஜெஃப்னா டவுனுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு கரண்ட் கட்டாம். ஆக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கரண்ட் சப்ளை பண்றதுக்கு ஜெனரேட்டர் தேவைப்பட்டுச்சுதாம். நம்மட நண்பர் ஜினோ வீட்ட ஜெனரேட்டர் இருக்குது. அத அவங்கட அப்பா முன்னமே வாகனத்துல கொண்டு போயிட்டார். நாங்கள் அங்க ஹெல்ப் பண்றதுக்காக போனோம். ஹெல்ப் பண்ணி போட்டு வீட்டை வார நேரம் ஒரு கணக்கான நேரமா இருந்துச்சு. நேரம் 12 மணி. கோவில் திருவிழா. கோவில் மண்டபத்துல அன்னதானம் குடுக்கிற நேரம். பசங்க எல்லாம் நம்மட வீடியோவை தொடர்ந்து பாக்குறவங்களாம். நாங்க யதார்த்தமா நிக்கிறோம்னா நீங்க பதார்த்தமா வீடியோவை எடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி நண்பர் ஜினோவோட இந்த சனத்துக்குள்ளையும் வெற்றிகரமா மண்டபத்துக்குள்ள புகுந்தாச்சு. கோவில் சாப்பாடுனா நாங்க பின்னுக்கு நிக்கவும் மாட்டோம், வெக்கப்படவும் மாட்டோம். அதை சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், அவ்வளவுதான். சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சா பிறகு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு பாதாம் ஜூஸ குடிச்சிட்டு வருவோமாடான்னு நண்பர் கேட்டாரு. ஜூஸ குடிச்சிட்டு வரலாம், காசை நீ குடுக்குறியான்னு கேட்டேன். டக்குன்னு ஓமண்டுட்டான். அப்புறம் என்ன, நமக்கு வாய்ப்பு தான். அன்னைக்கு நம்மட ஊர்கோவில் கைலாச வாகன திருவிழா. பிரசாதம் குடுக்கைக்குள்ள இந்த சின்ன பிள்ளைகள் அண்ணா எனக்கு தாங்க எனக்கு தாங்க என்று அடிபட்டு வாங்குற மாதிரி நாங்களும் சின்ன வயசுல அடிபட்டு வாங்கின ஆக்கள் தான். நாளைக்கு உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான்.